வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ இன்னைக்கு கனி வந்து சாண்ட்ரா பிரஜினை வந்து நாமினேட் பண்ணிட்டாங்கன்னு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நாமினேட் பண்ணும்போது சொல்கிறாங்க பிரஜினோட ஒய்ஃப் சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் வந்து பிரஜின் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ரீசன் ஒன்று சொன்னாங்க. ஸோ பிரஜின் வந்து சாண்ட்ராவை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்கிறாரு, சாண்ட்ரா வந்து பிரஜின் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீங்கள் போன வாரம் இதிலே தெரியும். சாண்ட்ராவும் வந்து பிரஜினை பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லலை, பிரஜின் வந்து சாண்ட்ரா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லவே கிடையாது. கனிக்கு வந்து இருக்கிற வன்மத்தை வந்து ஒரு தனியாக வந்து அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு குரூப்பாக வந்து இது பண்ணி தான் சேர்த்துக்கிட்டு தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ண ஃபஸ்ட்டு வீக்லேருந்து 5வது வீக் வர அவங்க வந்து நாமினேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அது காரணம் வந்து அவங்க சேர்த்த அந்த குரூப் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்வதி பிடிக்காது. ஏன்னா பார்வதி வந்து அவங்கள்ட்ட வந்து மோதினாங்க. ஸோ அவங்கள்ட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பார்வதியை வச்சு செஞ்சு விட்டாங்க அந்த 5 வாரமும் வந்து அந்த ஒயில்டு கார்டு என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி. ஸோ ஒரு குரூப்பாக வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஈவன் வந்து சாப்பிடாமல் இருந்த போராட்டம் பண்ணதாக இருக்கட்டும், நிறையா விஷயங்களில் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பயங்கரமாக வன்மமான ஆள் கனி. பட் உள்ளே வச்சுட்டு அதை வந்து வேறு மாதிரியே வந்து ஹேண்டில் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் வந்து ஒயில்டு கார்டு வந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய குரூப்பை வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் வந்து அமைதியாக இருந்தாங்க. அந்த ஹோட்டல் டாஸ்க்லாம் ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. பிரஜின் வந்து நாமினேட் சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல வந்து. ஸோ கனி வந்து அந்த குக்கிங்கை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி வந்து எல்லாரையும் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பிடிச்சிட்டாங்க. இவங்கள பிடிச்சிட்டு இப்போ வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 5 வாரம் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை 10 பேர் 12 பேர்லாம் நாமினேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார். ஸோ கனிக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சீஸ் நல்லா தனியாக விளாண்டு அவங்களுடைய திறமையை காமிச்சா ஓகே தான். ஒரு குரூப்பாக இருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்க வந்து இப்போ வந்து ஒரு குரூப்பை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் வந்து சொல்லியிருப்பார், கனி வந்து பார்வதி காலில் போய் பார்வதி தள்ளிவிடும்போது கனி காலில் தான் போய் விழுந்திருப்பாங்க. அது இப்போ கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி தெரியாமல் இருக்குன்னு எனக்கும் தெரியல, சத்தியமாக மறந்துட்டாங்களாம். அதே மாதிரி கமருதீன் போய் சொல்லியிருப்பார் ஒஸ்ட் பெர்ஃபார்மன் கனியை. உடனே அவங்களுக்கு அப்படியே இதாகிடுச்சு போல இருக்குது. ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேணுனே தான் வந்து ஃபஸ்ட்டு வேறு பேரை சொல்லியிருந்தீங்க, ஆனால் வேணுனே தான் திருப்பி என் பேரை போய் சொன்னீங்க அப்படின்னு. அப்போ நான் மறந்துட்டேன்னு சொன்னேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. அப்போ அவங்க மட்டும் மறந்துட்டேன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணலாம், நான் மறந்துட்டு சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்னென்னு தெரியல. தயவுசெய்து ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணியிருப்பார் கமருதீன் வந்து கனியை. ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கனியோட அந்த கன்னிங்னஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து போன இந்த வாரம் வந்து சாண்ட்ரா பிரஜினை வந்து நாமினேட் பண்ணிட்டாங்கன்னு இவ்வளோ கொண்டாடுறதுக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாது கனிட்ட. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதுக்கு வந்து ஆரோரா பரவாயில்ல கனியை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அதான் விளையாடாட்டாலும் யார் பக்கமும் சாயாமல் ஸ்ட்ரைட்டாக விளாண்டுக்கிட்டு இருந்தது. ஸோ எனிவே கராராவை கம்பேர் பண்ணும்போது கனி இஸ் லாயர் தான் அரோரா தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தெலாம் இல்லைங்க நீங்கள் ஃபயர் விடுற அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.